ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவனை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? டேய், என்ன கூத்து பண்ணிட்டு இருக்க? போங்க போங்க. சூப்பர். கதிர், டேய் என்னடா இன்னும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்க? நான் எப்போ ரெடி ஆயிட்டமா? நீ ரெடியானா போதுமா? மத்தவங்களும் ரெடியாக வேணாமா? மா, முகூர்த்த டைம் 10:30 மணி தானே, எல்லாரும் அதுக்குள்ள ரெடி ஆயிடுவாங்க. நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாம இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏன் டென்ஷன் உங்களை பத்தி இல்ல, உங்க அப்பாவை பத்தி. இங்க பாரு, உங்க அப்பா மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, இல்லனா அவர் நம்மள ஏமாத்திட்டு குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பாரு. அப்புறம் வரவங்களுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. முகூர்த்த நேரத்துக்கு மேடைக்கு அவரை பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்புடா. மா, இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? அப்பாலாம் கரெக்டா வந்துருவாரு. அதுவும் ரோகிணியோட கல்யாணம், அவர் பொறுப்பா தான் இருக்காரு. இன்னைக்கு அவரு குடிக்க மாட்டாரு, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க ரோகிணி கரெக்டா ரெடி ஆயிட்டாலான்னு போய் பாருங்க, போங்க. என்ன இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றப்பாரு. இந்த ஃப்ராடு பையன் என்ன பண்றான்னு பாப்போம். என்ன ப்ரோ, ரெடி ஆயிட்டீங்களா? என் வருஷா கழுத்துல தாலி கட்ட எப்பவோ ரெடி ஆயிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு இவ்ளோ பேராசை இருக்க கூடாது ப்ரோ. என் பேராசை பெரு நஷ்டத்துல முடியணும்னு ஆசைப்படுற போல இருக்கு. ஆசையே படக்கூடாதுன்னா மனுஷன் வாழவே முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஆசைப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். சுவாரஸ்யத்துக்கு ஆசைப்படலாம் ப்ரோ, ஏன்னா அது உழைப்பு சம்பந்தப்பட்டது. ஆனா அதுக்காக சொத்து பத்துக்கு ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி ஆசைப்பட்ட பல பேரு இப்போ இருக்கிற இடம் தெரியாம இருக்காங்க. அப்படியா? ஆனா நான் இருக்கிற இடத்துல வாழணும்னு ஆசைப்படல சிஸ்டர். பறந்து பறந்து இந்த உலகத்தை சுத்தி வந்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். கனவுல வேணா உங்க ஆசை நிறைவேறும், நிஜத்துல முடியாது. ஏன் முடியாது? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஆசை முழுசா நிறைவேறும். வருஷாவை கல்யாணம் பண்ணிப்பேங்கிற திமிர்ல பேசுறியா? உன் திமிர அடக்க தாண்டா நான் ஜீவாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். வருஷாவை லவ் பண்ண ஜீவாவை கூட்டிட்டு வந்திருக்க தைரியத்துல பேசுறல்ல, அவன் தான் இந்நேரம் ஆந்திராவில் இருப்பானே. வருஷா கழுத்துல தாலி கட்டிட முடியும்னு முழு நம்பிக்கையோட இருக்கல்ல? என் நம்பிக்கை தான் சிஸ்டர் என்னோட பலமே. ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது ப்ரோ. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல. வருஷாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நீயா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த மண்டபத்துக்கு போய் ரோகிணி கழுத்துல தாலி கட்டிடு. ஓ, ரோகிணி அங்க இருக்காங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கல்ல, அவளை கழிவறத நைட்டே பார்சல் பண்ணிட்டான். அது கூட தெரியாம ஹீரோயிசம் பண்ண வந்துட்டான். என்னன்னா ஏதோ மைண்ட் வாய்ஸ் போட்டுட்டு இருக்க போல இருக்கு. தாலி கட்டுறேன், ஆனா ரோகிணி கழுத்துல இல்ல, என் வருஷா கழுத்துல. அப்படியா? நீ எப்படி வருஷா கழுத்துல தாலி கட்ட போறேன்னு நானும் பாக்குறேன். பாரு, நீ மட்டும் இல்ல, இந்த ஊரே பாக்குற மாதிரி அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட வருஷா கழுத்துல தாலி கட்டி காட்டுறேன். உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா நீ கொஞ்சம் ஓவரா தான் போற. போ, ஆனா உன் எண்ணம் என்னைக்கும் நிறைவேறாதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நிரூபிப்பேன். பாத்தியாடா, ஜீவா இங்க இருக்கான்னு நினைச்சிட்டு என்ன பேச்சு பேசுறான்னு.
அவன் இங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கு அவளுக்கு. இதுல கொடுமை என்னன்னா ரோகிணி இங்க இல்லைன்ற விஷயம் இன்னும் தெரியல அவளுக்கு. சரி, நம்ம இப்ப ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். இப்ப நர்மதா அடுத்த கட்டமா ஜீவாவை போய் பார்த்து அழைச்சிட்டு வருவா. அவங்க இல்லைன்னு தெரிஞ்சா பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிடுவா. அதனால கொஞ்ச நேரத்துக்கு அவளுக்கு விஷயமே தெரியக்கூடாது. நான் சொல்றபடி நீ செய். ம். இதுல சொதப்ப கூடாது, புரியுதா? சரிடா, நீ சொல்றத நான் செஞ்சிடறேன். நீ என்ன பண்ண போற? நான் அங்கவை மஹாலுக்கு போய் செட்டப் அம்மா அப்பாவை வர வச்சு ஒரு டிராமாவை பண்ணிட்டு இங்க வந்துடுறேன். வந்து வருஷா கழுத்துல தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்க போவேன். அதுக்குள்ள அங்க ரோகிணி இல்லைன்னு பெரிய கலவரம் ஆயிடும். அவங்க கூட சேர்ந்து தேடுற மாதிரி தேடிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி கண்ணீர் மல்க ஒரு சீனை போட்டுட்டு மனசு ரொம்ப உடைஞ்சு போற மாதிரி இங்க வந்துடுவேன். நான் சொன்னதை நீ செய், மத்ததை நான் பாத்துக்கிறேன். செல்விக்கா, உங்க வீட்டுக்காரர் வரலையா? வந்திருக்காரு. குழந்தையெல்லாம் கூட்டு வந்திருக்கல? கூட்டு வந்திருக்கேன். இவ ஒருத்தி. அம்மா கொஞ்சம் வாங்கல. ஏடி ரோகிணி என்ன பண்றா? அவளை கூப்பிடாம என்ன வந்து கூப்பிடுறா? தூங்கிட்டு இருக்காங்க. வாங்கம்மா, ஒரு விஷயம் சொல்லணும். எங்க? நீங்க வாங்கம்மா, வாங்க சொல்றேன். எங்க நீ இழுத்துட்டு போற? ரூபி, என்னன்னு சொல்லு. ரோகிணிய காணோமா? காணும்னா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருப்பாடி. சீக்கிரம் வர ஐயோ, சொல்லு. அவ பாத்ரூம்ல எல்லாம் இல்லம்மா. அவ ஃப்ரெண்ட் ரூம்ல இருப்பா. பேசுனது போதும், வான்னு ஐயோ, சொல்லு. அவள ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல பாத்துட்டமா, அவ இல்ல. மேக்கப் பொருள் அங்க வச்சேன் இங்க வச்சேன்னு உங்க ரூமுக்கு போயிருப்பா. அங்க போய் ஐயோ, தேடி பாரு. அம்மா, எந்த ரூம்லயும் அவ இல்லம்மா. எல்லா ரூம்லயும் நான் தேடிட்டு அவள காணோம். உண்மையா அவள காணோம்மா. என்னடி சொல்ற? நல்லா தேடி பாத்தியா? ஐயோ, தேடி பாத்துட்டு தான்மா நான் வரேன். என்னடி இப்ப வந்து இப்படி என்னம்மா சொல்ற? என்ன ஆச்சு? ஏதோ பதட்டமா பேசிட்டு இருக்கீங்க. மண்டபம் முழுக்க பாத்துட்டு தேடிட்டு ரோகிணிய காணோம். ஐயோ, ஏய், என்னடி என் தலையில கலை தூக்கி போடுற? ரோகிணியை காணுமா? ஷோ பாட்டி, ஏன் கத்துற? அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. ஏமா எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? மண்டபம் முழுக்க பாத்துட்ட, ரோகிணி எங்கேயுமே இல்ல. ஏய், மொட்டை மாடியில எல்லாம் பாத்தியா? பாத்துட்டேன், நான் அங்கேயும் இல்ல. சரி, யாரும் பதறாதீங்க, யாருக்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் போய் பாருப்பா. என்ன அப்பா, பண்றது? கண்டிப்பா இது கலிவரத மேலதான்ப்பா. அவன் தான் என் பொண்ணை என்னமோ ஐயோ, பண்ணிட்டான். அம்மா, அழாதீங்கம்மா. நான் எங்க அம்மா, போய் please, தேடுவேன் என் பொண்ணை? நீ நினை